அண்மை செய்தி அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் வேட்பாளர்களை அறிவிப்பது, கூட்டணியை இறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகுவதற்காக இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றார். இன்றைய தினம் புதிய தமிழகம் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ ஆகிய இரண்டு கட்சிகளுடன் இன்று கூட்டணி ஒப்பந்தமாகின்றது. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையிலே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. திண்டுக்கல் பொறுத்தவரையிலே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நெல்லை முபாரக், அதாவது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. எஸ்டிபிஐ இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதிய தமிழகம் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் எனவும் அவர்களுக்கு அந்த தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் டாக்டர் கிருஷ்ணசாமியே போட்டியிடுவார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட இருக்கின்றது. அதற்கான கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கிறது. முதலாவதாக புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சிக்கும் தொகுதி உடன்பாடு கையொப்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலையே பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.